வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கணும். இப்போ நம்ம சந்தோஷமாக இருந்தால் பிரபஞ்சம் நம்மை தாளாட்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை உணர இருக்கின்றோம். நம்ம எப்பவுமே சந்தோஷம்னா என்ன நினைக்கிறோன்னா, அதை வேறு ஒரு நபர் மூலமோ இல்லை ஒரு பொருள் மூலமோ கிடச்சதுன்னா எதுக்கு சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறோம். ஏதாவது எனக்கு கிடைச்சா சந்தோஷம், யாராவது என்னை இது பண்ணிக்கிட்டா சந்தோஷம், அரவணைச்சிக்கிட்டா சந்தோஷம் அப்படின்னு ஏதோ ஒரு பொருள் மூலமோ ஒரு நபர் மூலமோ கிடைக்கிறது தான் சந்தோஷம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். இதுக்கு ஏதாவது ஒன்று கிடைச்சாதான் நமக்கு சந்தோஷம்னு நினைக்கிறோம். ஆனால் பிரபஞ்சத்தோட ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சந்தோஷமாக இருந்தோம்னா நமக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ரகசியம். நம்ம சந்தோஷமாக இருக்க இருக்க பிரபஞ்சத்துக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா நமக்கு தேவையான எல்லாத்தையும் அதுவே நமக்கு கொண்டு வந்து கொடுத்துரும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்மளே ஒரு பயிற்சியாக பண்ணலாம். நம்ம கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம ஒரு அழுகிற மாதிரி ஒரு மூஞ்சி வச்சு பாருங்களேன், நம்ம மூஞ்சியை பார்க்க நமக்கே சகிக்காது. அதே சந்தோஷமான ஒரு முகத்தை வச்சு பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்கும். அதே ஒரு நல்ல 2 குழந்தைங்க இருக்காங்க, அழுகிற குழந்தைய யாருக்குமே பிடிக்காது. அதே சந்தோஷமாக இருக்கிற குழந்தைய நல்லா சிரிச்சிட்டே கலகலன்னு இருக்க குழந்தைய நம்மளே போகிற போக்கில் தொட்டு பார்த்துட்டு அது கர்ணத்தை வருடி கொடுத்துட்டு அப்படி கொஞ்சிக்கிட்டே இருப்போம் அந்த குழந்தைங்கள. அப்போ இதே மாதிரி தான் பிரபஞ்சமும் நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது நம்மளுக்கு வாரி அணைச்சிக்கிறதுக்கு தாளாட்டுறதுக்கு ரெடியாக இருக்குதுங்க. அதுதான் மிகப்பெரிய உண்மை. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, சந்தோஷன்றது ஏதாவது வேறு யாருக்கிட்டையாவது இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். அது தவறான கருத்து. சந்தோஷன்றது நம்மக்கிட்ட இயல்பாகவே இருக்குது. நம்ம சந்தோஷமாக இருந்தால் அது மேலும் மேலும் நமக்கு தேவையான எல்லாத்தையும் இரட்டிப்பாக்கி கொடுக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது நல்ல சமையலே அவ்வளோ ஒரு ருசியாக பண்ணியிருப்போம். எல்லாமே நல்லா பண்ணிப்போம். சந்தோஷமாக இருக்கும்போது எல்லா செயல்களையும் சிறப்பாக செய்வோம். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், நமக்கு பிடிச்ச என்னவோ அதெல்லாம் பண்ணலாம். பாட்டு கேட்கலாம், புத்தகம் படிக்கலாம். எதெல்லாம் நமக்கு பிடிக்குமோ அந்த செயல்களை நம்ம செய்யும்போது நம்மளோட சந்தோஷம் அதிகமாகும். அதனால் மிகப்பெரிய ரகசியம் என்னென்னா, நம்ம சந்தோஷமாக இருந்தால் நமக்கு தேவையான எல்லாத்தையும் பிரபஞ்சம் கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ரகசியத்தை தெரிஞ்சுக்கிடுவோம். நன்றி. சந்தோஷமாக இருப்போம். வாழ்க வளம்.